இல்ல இப்போ இதுல முக்கியமா இதுல இருந்த ஒரு கேள்வி எழுது. இப்போ இந்துத்துவ தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க ஜெயலலிதாக்கு அப்படின்னும் போது இதுல இருந்து திரு கேசிபி சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கான உங்களோட பதில் என்னவா இருக்கு திருமிகு ராஜேஷ்? அதாவது ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு சிறந்த இந்து தலைவர், இந்துவாக இருந்தவர், இந்துக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ண, அந்த கோயில்களுக்கோ அந்த மதமாற்ற சட்டங்களை நிறுத்தினதோ இந்த மாதிரி பண்ண ஒரு தலைவர் கிடையாது. அதை அவர் பழனிசாமி அவர்கள் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். அவரை வந்து இந்துத்துவ தலைவர்னு இவரும் அண்ணாமலை அவரும் எங்கே கூப்பிடல. ஆனால் அண்ணாமலையும் ஒரே இந்துத்துவான தலைவரும் கிடையாது. எல்லாருக்குமான தலைவருங்கிறது ஒரு தேசிய கட்சியோட தலைவர், எல்லாருக்குமான தலைவர் தான். இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு இந்துக்களுக்கு மட்டுமான தலைவர்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. மெஜாரிட்டி இருக்க பாப்புலேஷன் அதான் விட்டுட்டு மைனாரிட்டியை மட்டும் கொண்டுட்டு போக முடியுமா? இல்ல, அண்ணாமலை தான் அந்த முயற்சியை மேற்கொள்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படியான முயற்சி வேற யாரும் மேற்கொள்ளல. என்ன முயற்சி சொல்றீங்க? இந்துக்களின் தலைவர் ஜெயலலிதான்னு இதுக்கு முன்னாடி யார் சொன்னா? அதாவது அந்தந்த காலகட்டத்தில் வரும்பொழுது அந்தந்த கேள்வி வரும்போது தலைவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொல்றத வந்து அடிப்படை கொள்கையை வரையறுக்கப்பட வேண்டும், சொல்ல வேண்டும், அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். அன்னைக்கு கான்டெம்பரரியா இருந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரை இன்ஃபோ பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ணி பேசுறாங்க. ஒரு நாள் அண்ணா அவர் சொல்ற மாதிரி ஒரு நாள் அண்ணாவை பத்தி பேசுறாங்க. அண்ணாவோட சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. நான் கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர் ஆகணும், நான் ஒன்றும் மேனேஜர் இல்லைன்னு சொன்னாரு. அது வந்து அவர் தலைமை பொறுப்பை காட்டுறது, அவருடைய ஆளுமையை காட்டுகிறது. ஆகையால் அண்ணாமலை இன்னொரு காலங்கள்ட்ட வரும்போது அண்ணாமலை மாதிரி சிறந்த தலைவராக இருக்கும்னு யாராவது கோட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த கோட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தலைவராக ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். அதனால எல்லாரும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. உண்மையிலேயே அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து வெளியே தெரியலைன்னா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கிறத உண்மை. ஆனால் இந்துக்களும் இந்து கோயில்களும் ரொம்ப ஒரு நன்றாக பராமரிக்கப்பட்டது. செயல்பாபு செய்ய அவரை சார்ந்தவர்கள்லாம் யார சொல்றீங்க? அவர் வந்து நமக்கு தெரியும், அவர் ஐயங்கார் இனத்தை சேர்ந்தவர்னு. அந்த பிராமின் குரூப் எல்லாம் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தாங்க. அவங்க வந்து டீஸ் பண்றதோ ஏதோ அந்த சமயத்துல நடக்கல. ஆகையினால இது வந்து என்னன்னா அவர்கள் அந்த பூசாரிகள், அந்த மந்திரம் சொல்லுறவங்க, அந்த வேதத்தை பராமரிக்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. நாங்கள் அதுக்காக டோட்டலாக அண்ணாமலையோ நாங்களோ அதை சப்போர்ட் பண்ணல. ஆனால் அவர் இருந்த காலகட்டத்தில் என்ன சசிகலா அம்மையார் மட்டும்தான் நல்லா இருந்தாங்க கிடையாது. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த மாதிரி பெண்களும் நன்றாக இருந்தார்கள். ஆகையினால எல்லாரும் அதாவது நீங்க இது இருந்ததுனால இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதுவும் கிடையாது. ஆகையினால அந்த அம்மா ஒரு திறமையை வாய்ந்த அம்மா, ஒரு இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமான தலைவராக இருந்தவரை இந்துக்களுக்கான தலைவர்னு அண்ணாமலை சொன்னதுனால அதற்கான விளக்கத்தை நீங்க சொன்ன மாதிரி இந்து வெறுப்பு தலைவர் இல்ல அவர். சரியா? இந்து வெறுப்பை உண்டாக்கக்கூடிய தலைவர். இந்து கடவுள்களை கிண்டல் பண்றதோ, அந்த வழிபாட்டு முறையை கிண்டல் பண்றதோ, நீங்க போய் கிறிஸ்டின் வழிபாட்டு முறையை கிண்டல் பண்ணி பாருங்களா, முஸ்லாமிய வழிபாட்டு முறையை கிண்டல் பண்ணி பாருங்களா, அது யாராவது பண்ணுவாங்களா? பண்றது கிடையாது. அதனால இந்த ஃபண்டமெண்டலிசம் வந்து எங்களுக்கும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்துக்களுக்கான தலைவர், இந்துக்களுக்காக இந்துத்துவ கொண்ட தலைவராக ஜெயலலிதா இருந்தாருன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றது ஒரு நல்ல சரியான கருத்து தான். அதுக்கு வந்து இதே கம்பெனி இதே கிடையாது. அண்ணாமலை ஒரு தேர்ந்த தலைவர், அவர் எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்காருங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அது ஒரு விவாத பொருளாவே இன்னைக்கு வந்திருக்கு, எடுத்திருக்கீங்க. ஆகையினால இதுல வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது, அவர் தெளிவில்லாம சொல்லவும் கிடையாது.